இன்னைக்கு என்ன நாள்? ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பர்த்டே பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெட் மார்க் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பீட் மார்க் வந்துட்டு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பீட் மார்க்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். யாருக்கு வந்துட்டு பர்த்டே எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 2 டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்குமே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கும் வந்துட்டு நம்ம எஃபோர்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஜஸ்ட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எஃபோர்ட்ஸ் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அந்த எஃபோர்ட்ஸோட ப்ரீசெட்டை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு 2.06 நமக்கு இமேஜஸ் வரும். ஸோ அதுலேருந்து வந்துட்டு நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு யாருக்கு பர்த்டே எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஒரு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மேலே 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நான் ஒரு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, மேலே அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு லிரிக்ஸோட எஃபோர்ட்மே கொடுத்துருப்பேன், அந்த டெக்ஸ்ட்டோட எஃபோர்ட்மே கொடுத்துருப்பேன், தென் அந்த இமேஜஸோட எஃபோர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டோட எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 2 லிரிக்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் எஃபோர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அங்கே காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதோட லிரிக்ஸ் வந்துட்டு நானே வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருப்பேன், ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸோட எஃபோர்ட்மே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு 2.06 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த எஃபோர்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போதும். எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 2 இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் எண்ட் வரைக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் கலர் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு.
தென் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.